வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம வக்ரமும் சாண்ட்ராவும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நடிப்பு அரக்கனும் நடிப்பு அரக்கியும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஆங்கர் சில கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுவாங்க திரையில். அதில் இவங்க ஒன்று பாசிட்டிவ் ஒன்று சொல்லணும், நெகட்டிவ் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கமருதீன் ஃபோட்டோ வந்துச்சு. அதுக்கு சாண்ட்ரா பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லா பாடியை பில்டப் பண்ணி வச்சுருப்பாராம். அது பாசிட்டிவில் யாராவது சொல்லுவாங்களா? இந்த அம்மா சொல்லுது, பில்டப் பண்ணி வச்சுருக்காராம். ரெண்டாவது நல்லா ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. நெகட்டிவ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் சில விஷயம் புரியாமல் பேசுவாராம். சில விஷயம் அவருக்கு புரியாதான், புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் வேறு லெவல் போயிருப்பாராம். இந்த அம்மா எங்கே புரிய வச்சுது? புரிய வைக்கையாவது விட்டுச்சா? அதுக்குள்ளே தான் ஒரு ட்ராமா போட்டு 96 டேஸ்லேயே அனுப்பிச்சி விட்டுருச்சு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, வக்ரம் சொல்கிறாரு, அதாவது விக்ரம் அவர் கமருதீன் கோவத்தை குறைச்சிக்கிட்டு அவருடைய டேலண்ட்டை முன்னாடி வச்சா நல்லா வருவாராம். அது யார் சொல்கிறா பாருங்க. ஒரு திருக்குறளுக்கே இவர் அவ்வளோ பேடாக கம்பேர் பண்ணி பேசுகிறவர் சொல்கிறாரு. இதை பற்றிலாம் விக்ரம்க்கு பேச தகுதி இருக்கான்னு தெரியல. கோவத்தை முன் வைக்கக்கூடாதான். இவரே நிறைய இடத்துல கோவப்பட்டு தான் இவர் நடிப்பு திறனை காமிச்சு வந்திருப்பார். இவர் கமருதீனுக்கு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் சாண்ட்ரா அவங்கள நிரூபிக்கிறாங்களாமா. நான் ஏன் அந்த இடத்துல நீங்கள் என்ன நேற்று கேள்வி கேட்டிருந்தீங்க ஆங்கர், நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கனவு வந்துச்சு, அதனால தான். நீங்கள் வேணா விக்ரமை கேளுங்களேன், விக்ரமில் நான் அந்த இடத்துல இல்லை, ஆனால் சபரி இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் சபரியா, இந்த பக்கத்தில் விக்ரம் வச்சுட்டு தான் இவங்க தூங்குனாங்களாம். தூங்கி எழுந்துக்கும் போது தான் அந்த கனவு வந்து தான், அப்போ தான் அவங்க இவரை பார்த்தாங்களாம், கமருதீனை. அப்படி ரியாக்ஷன் பண்ணிட்டாங்களாம். சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சாண்ட்ரா, நீங்கள் கமருதீன் வந்தான் பயந்தீங்க, கனவு வந்துச்சு. பாரு வரும்போது பாத்ரூமில் போய் ஓடி பயந்து போய் ஒரு நடிப்பு நடிச்சிங்கல்ல, அப்போ எந்த கனவுமா வந்தது? அப்போனா நீ தூங்கிக்கிட்டா இருந்த? என்னம்மா எல்லா இன்டர்வியூலையும் உன்னை நியாயப்படுத்தணுன்றதுக்காக எதையாவது ஒன்று பேசுகிறேன்னு இப்போவும் உன் நடிப்பை காமிச்சு அசிங்க பேர் தான் வாங்கிக்கிற. இதுக்கு நீ பேசாமையே விட்டுறலாம். அடுத்த ஃபோட்டோ யாருது போட்டிருந்தாங்கன்னா, பார்வதி போட்டிருந்தாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா தான் பாசிட்டிவ் சொல்கிறாங்க சாண்ட்ரா. அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு. சபரி கண்ணில் அடித்த போது கூட எழுந்து அவங்க கேமை விளையாடின பொண்ணு. என்னாலலாம் முடியாது. உன்னாலே எப்படி முடியும்? கார்லேருந்து கீழே விழுந்ததுக்கே என்னமோ ஓடின கார்லேருந்து விழுந்த மாதிரி இங்கே பிளட் கிளாட் ஆகிடுச்சு, இங்கே பிளட் கிளாட் ஆகிடுச்சின்னு. ஓடின கார்லேருந்து விழுந்தவங்க கூட இவ்வளோ சொல்வானான்னு தெரில. நின்று இந்த காரில் விழுந்ததுக்கே நீ இவ்வளோ அளந்து கொட்டின. பின்ன உன்னை விட நடிப்பு அதிகமாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. பாரு, நேரம் சபரி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில தான் போயிருக்கணும். அதுக்கு இவர் சொல்கிறாரு, வக்ரம் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, ரொம்ப மூளையான பொண்ணாம், ரொம்ப மூளை அறிவு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு பாசிட்டிவ்க்கு சொல்லிட்டு நெகட்டிவ்க்கு சொல்கிறாரு, என்ன மூளை அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாருங்க. அதாவது பார் ஃபோட்டோ காமிச்சோன்னே இந்த ஆடியன்ஸ்லாம் கை தட்டுறாங்க. அதுக்கு போய் சொல்கிறாரு, நீங்கள் கை தட்டி ஏற்றி விட்டு தான் அவங்க எல்லாமே கரெக்டுன்னு பண்ணிகிட்ருக்காங்களாம். இதோ இவருக்கு கை தட்டுங்க, இப்போ இவருக்கு கை தட்டினீங்கன்னா இந்த வக்கரத்தை கொட்டுறாரு பாருங்க. அந்த மாதிரி இந்த பிபி ஹவுஸ் ஃபுல்லாக ஒரு வக்கரத்தை பாசன்ற பேரில் கொட்டி தான் இந்த அளவுக்கு வந்துட்டார். முதல்ல கமருதீனும் பார்வதியும் ரெட் கார்டு வாங்காமல் இருந்தால் இவரெலாம் டாப் 3, 4 இல்லை, இவரெல்லாம் டாப் 6ல் இருக்கக்கூட தகுதியற்ற ஆள் இவரெல்லாம். இவர் பேசுகிறாரு. அடுத்து வாட்டர்மெலன் ஃபோட்டோ காமிச்சாங்க. அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறார் உட்காந்துக்கிட்டு. நடிப்பு அரக்கனா, ஆனால் ஏன்னு தெரில, அவரால் இன்னும் தர்பீஸாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம். அப்புறம் ஒன்று சொல்கிறாரு பாசிட்டிவ், நெகட்டிவில் பாசிட்டிவில் சொல்கிறாரு, 6 படமும் 3 படமும் என்னமோ வாட்டர்மெலன் சைன் பண்ணியிருக்கார் போல். அதனால் அந்த 3 படம் சைன் பண்ணதுனால அவர் ரொம்ப நடிப்பில் ரொம்ப கை தேர்ந்தவருங்க. விடாமுயற்சியாக அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பார். முயற்சி தாங்க இவ்வளோ
டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. என்னால பாருங்க, வக்ரமால பண்ண முடியலையாம். 2016லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காராம். இப்ப 26 வந்துருச்சாம். இப்ப வரைக்கும் கூட என்னால அந்த ஃபீல்டுக்குள்ள முடியல. ஆனா ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாரு. இந்த மாரி எல்லார பத்தியும் வக்கரத்த கொட்டிக்கிட்டே இருந்தா எங்கேருந்து முடியும்? ஒரு நல்ல எண்ணம், அடுத்தவங்கள பத்தி நல்லதா சொல்லணும், பேசணும், வைக்கணும். எவ்வளோ பேர் இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. எவ்வளோ பாசிட்டிவா, எவ்வளோ கமருதீன்லாம் கூட அவ்வளோ பாசிட்டிவா தான் இந்த சாண்ட்ராவ பத்தியும் சரி, இவர பத்தியும் சரி, பாசிட்டிவா தான் குடுத்துருந்தாரு. இதுங்க என்னடான்னா, வக்கரத்த கொட்டி தொலைக்குதுங்க. வன்மம், ஃபுல்லா வன்மம். அதுக்கு அடுத்து வியானா ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒண்ணு சொன்னாங்க. வாட்டர்மெலன பத்தி. அவருக்கு வந்து நடிக்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்காம். ஏன் அது ஒரு நடிப்பு கிளாஸ் போய் பண்ணக்கூடாது? நான் கேட்குறேன் சாண்ட்ரா, நடிப்பு கிளாஸ்லாம் அவர் வேணாம். தர்பீஸ கூப்பிட்டு, நீங்களே வந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கயேன், சூப்பரா நடிப்பாரு. அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வியானா ஃபோட்டோ காமிச்சாங்க. வியானா ஃபோட்டோ காமிச்சதுக்கு நிஜமாவே இவரு சொல்றாரு, வக்ரம் சொல்றாரு, ரொம்ப நல்லா நடிப்பாங்களாம். அதுக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து அவ்வளோ கைத்தட்டல் வருது. நான் கேட்குறேன், இப்ப அந்த இன்டர்வியூக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் திட்டுறாங்க. இவருக்கு எங்கேருந்து இந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு வைக்கிறது? அங்க நிஜமாவே ஃபேன்ஸ் தானா என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா, ஒருத்தர் கூட அந்த கமெண்ட்ல வந்து அவருக்கு பாசிட்டிவான ஒரு இது கூட நான் பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும் பட்சத்தில இவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வேற. அதில வேற சொல்றாரு, வியானா நல்லா நடிப்பாங்களாம். ஒரு விஷயத்த சொல்ல வரம்போது, அவங்க எப்படி சொல்லணும்னா, மனசு கோணாம சொல்லணுமா. ஏன்னா, இவரு வந்து எல்லார் மனசு கோணாம தான் உள்ள பேசிக்கிட்டு, எல்லாருக்கும் ஐஸ் வச்சுக்கிட்டு, "அம்மா, தங்கச்சி, நீ என் தங்கச்சிடி, நீ என்னோட அக்கா, என்னோட தம்பி" அப்படின்னு இவரு வழிஞ்சு வழிஞ்சு ஒண்ணு நாடகம் போட்டார்ல, அந்த மாரி வியானாவையும் போட சொல்றாரு. வியானாக்கு அது வரல. அதனால அப்படியே பேசி விட்டாரு. இதுவரைக்கும் தான் அந்த இன்டர்வியூ போயிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், இது ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலா? இல்ல வன்மத்த கொட்டுற ஃபெஸ்டிவலான்னு எனக்கு தெரியல. அடுத்த தடவ ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு வைக்காம, வன்மத்த கொட்டுற ஃபெஸ்டிவல்னு வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி தான் இவங்க வன்மத்த கொட்டுறானுங்க. என்னத்த சொல்றது போங்க. நான் இதுக்கப்புறம் அவங்க இது இன்டர்வியூ வந்து வேற ஸ்டேட்மெண்ட் அடுத்த இது பாகம் வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னோட வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். பாய். வணக்கம்.